அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை டிசம்பர் 21 ஞானபீட விருது பெற்ற கன்னட எழுத்தாளர் யூஆர் ஆனந்தமூர்த்தி பிறந்த தினம் என்று கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தில் தீர்த்தஹள்ளி அடுத்த மெலிகே அப்படின்ற கிராமத்தில் 1932 பிறந்தார். உள்ளூர் சமஸ்கிருத பள்ளியில் ஆரம்ப கல்வியும் தீர்த்தஹள்ளியில் மேல்நிலைப் பள்ளியும் பயின்றார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். காமன்வெல்த் உதவித்தொகை பெற்று இங்கிலாந்தின் பர்மிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். 1970 பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக, அதாவது மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியில் சேர்ந்து 17 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார். கோழிக்கோடு மகாத்மா காந்தி பல்கலைக்கழக துணைவேந்தர், கர்நாடக மத்திய பல்கலைக்கழக வேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல பல்கலைக்கழகங்களில் வருகுதிரு பேராசிரியராக பணிபுரிந்தார். ஆரம்பத்தில் சிறுகதைகள், நாவல்கள் எழுதத் தொடங்கினார். இளம் வயதில் இவர் எழுதிய சம்ஸ்காரா நாவல் உன்னதமான படைப்பாக கருதப்படுகிறது. இது இலக்கிய உலகில் மிகப்பெரிய எழுச்சி, சிந்தனை மாற்றத்தோடு விவாதங்களையும் எழுப்பியது. 1990களில் ஆங்கிலத்தில் சமூக அரசியல் விமர்சனங்களை எழுதி வந்தார். திரைக்கதை ஆசிரியராகவும் வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்தவர் சாகித்ய அகாடமி தலைவராக 1993 தேர்ந்தெடுக்கப்பட்டார். இளம் எழுத்தாளர்கள் மீது அன்பு காட்டி அவர்களை ஊக்குவித்தார். புதினம், மொழிபெயர்ப்பு, விமர்சனம், சிறுகதை, நாடகம், கவிதை, கட்டுரை என இலக்கியத்தின் பல பிரிவுகளிலும் முத்திரை பதித்தவர். பல நாவல்கள், சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். சம்ஸ்காரா, பவ, திவ்ய, அவஸ்தை, மௌனி உள்ளிட்ட இவரது பல படைப்புகள் திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதி வந்த கட்டுரைகளை 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. இவரது நூல்கள் தமிழ் உட்பட உலகின் மொழிகளிலும் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மரபு என்ற பெயரில் சமூகத்தில் நிலவும் போலித்தனங்களை இவர் படைப்புகள் சாடின. தமிழ் மொழி, தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பு, அபிமானம் கொண்டவர். தமிழ் தனித்துவம் வாய்ந்தது. தமிழரின் கலாச்சார வேர்கள் வலிமையானவை என்பார். குழந்தைகளுக்கு பள்ளியில் பயிற்று மொழியாக தாய்மொழி இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியவர். கர்நாடக அரசு பள்ளிகளில் தமிழுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அதை எதிர்த்தார். சமூக அநீதிகள், ஏற்றத்தாழ்வுகள் குறித்த கருத்துக்களை துணிச்சலாக கூறுவார். நல்ல பேச்சாளரும் கூட. கர்நாடக மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் பல இலக்கிய கூட்டங்கள், சந்திப்புகள், நிகழ்ச்சிகளை நடத்தினார். பெங்களூரு என்று பெயர் மாற்றும் கோரிக்கையை முன்வைத்தார். 1994 ஞானபீட விருது பெற்றார். ராஜ்யோத்சவா, பத்ம பூஷன் விருதுகளையும், அந்த 2 விருதுகளையும், இலக்கிய சாதனைக்காக பல முக்கிய விருதுகள், பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டில் இவரது பாரதிபுரா படைப்பு தி இந்து இலக்கிய பரிசுக்காகவும், 2013இல் இவரது பெயர் புக்கர் பரிசுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டது. உலகளவில் புகழ்பெற்று விளங்கிய எழுத்தாளரும், கன்னட இலக்கிய உலகில் நவ்ய அப்படின்னு அழைக்கப்படுறவரும், நவீன இலக்கியத்தின் பிதாமகர்களில் ஒருவருமான யூஆர் ஆனந்தமூர்த்தி 2014ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 82 வயசு வரை உயிர் வாழ்ந்து இறந்து போயிருக்கிறார். 1932 பிறக்கிறாரு. மெலிகே கிராமத்தில், கர்நாடகாவில் உள்ள தீர்த்தஹள்ளி மாவட்டத்தில், சிமோகா மாவட்டத்தில் உள்ள ஷிமோகா. 1970 மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக சேர்றாரு. 17 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறார். 1990களில் ஆங்கிலத்தில் சமூக அரசியல் விமர்சனங்கள் எழுதி வந்தார். சாகித்ய அகாடமி தலைவராக 1993 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதி வந்த கட்டுரைகள் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. 1994 ஞானபீட விருது பெற்றார். 93 சாகித்ய அகாடமியில் தலைவராக மாறுறாரு. 94 ஞானபீட விருது, ஒரு வருஷம் கழிச்சு. 2011 இவரது பாரதிபுரா படைப்பு தி இந்து இலக்கிய பரிசுக்காகவும், 2013 இவரது பெயர் புக்கர் பரிசுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்டது. 2014 இறந்து போகிறார். முக்கியமான ஆளுமை. நன்றி, வணக்கம்.